நம்ம இதுக்கு லாய்க்கே இல்லை போல், நம்ம ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம், நம்மளால் குரூப் 4 கூட பண்ண முடியல. ஏன்னா பிகாஸ் நான் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்பவே வந்துட்டு யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்துட்டு சசிரேகா. நான் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்துட்டு கிளியர் பண்ணி மில்க் அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்துட்டு என்னோடய நேட்டிவ் பார்த்திங்கன்னா இங்கே திருவண்ணாமலை பக்கத்தில் ஊதப்பூண்டி சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம் தான். அங்கே வந்துட்டு பேசிக்காக பார்த்திங்கன்னா விவசாய ஃபேமிலி தான். பட் டியூ டு சம் ரீசன்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சென்னைக்கு மைக்ரேட் ஆகிட்டோம். ஒரு 10 years பேக் வந்துட்டு அப்பா எல்லோரும் வந்துட்டு சென்னைக்கு மைக்ரேட் ஆகிட்டோம் ஃபேமிலியோடு. அங்கே தான் வந்துட்டு ஃபுல்லி ஸ்கூலிங் முடித்தேன் அண்ட் காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அப்பா வந்துட்டு ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் சேல்ஸ் பர்சனாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்பாவோட ஜாப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 10, காலையில் 10 o'clock போனாங்கன்னா அண்ட் நைட் 10 ஆகிடும் அப்பா வர்றதுக்கு. அண்ட் ஒரு டே ஃபுல்லாக வந்துட்டு நின்றுட்டே இருக்க போல் ஒரு வேலை. வீட்டுக்கு வந்தாங்கன்னா வந்துட்டு அந்த சாப்பிட்ற டைம் கூட வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க, கால் வலி நின்றுட்டே இருந்தது அப்படி சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்பவே வந்துட்டு நல்லா படிக்கணும், இந்த மாதிரி கஷ்டத்துலலாம் இருந்து வந்துட்டு அப்பாவை ஃப்ரீ பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் பண்ணேன். இன்ஜினியரிங் வந்துட்டு எஜுகேஷன் லோன் எடுத்து தான் முடித்தேன் நான். அண்ட் முடித்த அப்புறம் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எக்ஸாக்ட்லி சொல்லணுன்னா ஒரு 1 year ஒர்க் பண்ணேன் நான். அப்புறமா மேரேஜ் பண்ணாங்க. மேரேஜ் பண்ண அப்புறம் வந்துட்டு என்னால் சென்னையில் கண்டினியூ பண்ண முடியல ஜாப். மேரேஜ் பார்த்திங்கன்னா இங்கே ஹஸ்பண்ட் வந்துட்டு திருவண்ணாமலை நேட்டிவ் அவருக்கும். அவங்க வந்துட்டு அவங்க மேரேஜ் பண்ண ஊரும் வந்துட்டு ஹஸ்பண்டோட ஊரும் ஒரு வில்லேஜ் தான். நேம் வந்துட்டு மாதுளம்பாடி. எனக்கு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வில்லேஜ்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம படித்ததுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் ஒன்றுமே சம்மந்தம் இல்லையே அப்படின்ற போல் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். நான் என்ன தான் பண்ணுறதுனே தெரியாமல். அண்ட் இங்கே நிறைய ஜாப்ஸ் எல்லாம் வந்துட்டு டேட்டா சென்டர் கம்பெனிஸ் அப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கெல்லாம் போனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மினிமம் சேல்ரி. அந்த சேலரிக்கு வந்துட்டு நம்ம இது போயிட்டு பார்த்தா நமக்கு எப்படி செட் ஆகும், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ தான் என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணப்போ ஓகே பேங்கிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் பேங்கிங் தான் சூஸ் பண்ணேன். அண்ட் பேங்கிங்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு தான் எழுதினேன். அதில் பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எக்ஸாம் பண்ணப்போ வந்துட்டு எனக்கு அதில் என்னால் அது கிராக் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு எனக்கு டிஎன்பிஎஸ்சி பற்றி சொன்னாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் தான் சொன்னார், நீங்கள் ஏன் டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ நான் பார்த்தப்போ வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி பார்த்தேன். சரி ஓகே நம்ம டிஎன்பிஎஸ்சியை ஸ்டார்ட் பண்ணலாம், இதே வந்துட்டு பெட்டராக இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம், ஒரு குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட். அதுக்காக தான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்த டைம் ஒரு 2 months இருக்கும். அப்போ வந்துட்டு ப்ராப்பர் கைடன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஜென்ரலாக பார்க்குறப்போ வந்துட்டு எல்லோரும் ரேண்டமாக சொல்கிறது, ஸ்கூல் புக்ஸ் படித்தா போதும் கிளியர் பண்ணிடலாம், டிஎன்பிஎஸ்சினா ஸ்கூல் புக்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது எல்லா புக்ஸுமே வந்துட்டு நம்மளால் மொத்தமாக கலெக்ட் பண்ணிட முடியாது. ஸோ ஊரில் பக்கத்தில் இருக்க பசங்க, பக்கத்து வீட்டு பசங்க, எதிர்த்து வீட்டு பசங்கன்ட்டு சொல்லி ஸ்கூலில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி புக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுங்கப்பான்னு கேட்டு முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு புக்ஸ் கலெக்ட் பண்ணேன். அண்ட் அதில் படிக்க ஆரம்பித்தப்போ பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் இருக்கிறது, பழைய கொஷின் பேப்பர் பார்க்குறது, இந்த போல் எதுவுமே தெரியல. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஓகே ஸ்கூல் புக்ஸ் படித்தா போதும் அப்படின்ற ஒரு நாலேஜில் வந்துட்டு பேஜ் பை பேஜ் தள்ளிகிட்டே போயிடுவேன். நம்ம காலேஜில் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற போலலாம் வந்துட்டு எல்லாமே எதையுமே விடாமல் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்துட்டு அந்த ப்ரிப்பேர் ஆகிற ஸ்ட்ராட்டஜின்றது எனக்கு வந்துட்டு அப்போ எதுவுமே தெரியல. ஓகே ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும் அப்படின்ட்டு அதே படிச்சுட்டு இருந்தேன். அந்த எக்ஸாமில் பார்த்திங்கன்னா வெறும் 120 கொஷின்ஸ் தான் போட்டிருந்தேன் நான். எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. இன்னும் நம்மளால் இதையும் பண்ண முடியலையே, பேங்கிங்கும் ஸ்டாப் பண்ணிட்டோம் நம்ம, சரி இது ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இதுலேயும் இவ்வளோ கம்மியாக கொஷின்ஸ் போட்டிருக்கோமே. ஆனால் 2 months தான் படித்தேன், இருந்தாலும் அதுக்கே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இதை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு டயலமாவில் இருந்தேன் நான். அண்ட் அதுக்கப்புறமா தான் இந்த போல் ஒரு ஆசிலேஷனில் இருக்கப்போ தான் வந்துட்டு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அந்த டைமில்.
அப்போது வந்துட்டு ஓகே நான் வந்துட்டு ஃபஸ்ட் குரூப் 2A பார்த்தப்போ வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. ஸோ எனக்கு தெரியாது, அந்த நாலேஜ் இருக்கவே இல்லை. அண்ட் குரூப் 4க்கு நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ தான் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சப்போ பேப்பர் இருக்கணும், பேப்பர் இருந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ வந்துட்டு பெரிய டச் மொபைல்லாம் வந்துட்டு என்கிட்ட இருக்கல. ஸோ பேப்பர் தான் எனக்கு சோர்ஸாக இருந்துச்சு. இங்கே ஊரில் பார்த்தீங்கன்னா பேப்பர் வர வைக்கிறதுக்கு எனக்கு எந்த சோர்ஸுமே இல்லை. நானும் டவுனில் போயிட்டு நிறைய ஷாப்ஸில் பேசினேன், இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் தேவைப்படுது டெய்லி அப்படி சொன்னப்போ, இல்லை பஸ்ஸில் கொடுத்து விட்டால் கூட நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் அவங்க அந்த பஸ்ஸில் கொடுக்குறதே வந்துட்டு அவங்களுக்கு டிஸ்டன்ஸ். ஸோ அது முடியாது, கஷ்டம் அப்படின்ற மாதிரி சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு அந்த நியூஸ் பேப்பர் வர வைக்கிறதே பார்த்திங்கன்னா இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்லேருந்து ஒருத்தவங்க வந்துட்டு டெய்லி டவுனுக்கு வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் நியூஸ் பேப்பர் வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க வந்துட்டு காலையில் போயிட்டு அவங்க போகிற வச்ச பேப்பர் வாங்கிட்டு அண்ட் ஈவினிங் வரும்போது அவங்கக்கிட்ட போய் நான் கலெக்ட் பண்ணிப்பேன். ஸோ எவ்ரிடே நியூஸ் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்காக அந்த நைட் தான் அவங்க வருவாங்க, 8 o'clock மேலே ஆகிடும். ஸோ அப்போ வச்சு தான் வந்துட்டு பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் அப்படின்றது அப்போ தான் தெரிஞ்சது. அந்த போல் நியூஸ் பேப்பர் நான் படிச்சுட்டு இருந்தப்போ வந்து தான் ஏபிஜே அப்துல் கலாம் கோச்சிங் சென்டர் பற்றி இந்த மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஃப்ரீயாக டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கொடுக்க போகிறாங்க அப்படி சொல்லிட்டு வென்யூலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்த அப்புறம் தான் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். நான் அதான் ஃபஸ்ட் டைம் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்பவே வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டேன். நான் அங்கே வந்துட்டு எல்லோரும் பேசினாங்க, டிஓ சார் வந்திருந்தாங்க. அங்கே தான் மணிமொழியன் சார் ஃபஸ்ட் பார்த்தேன். நான் அவர் பார்த்துட்டு வந்துட்டு பேசினாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த இன்னாக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இனிமேல் எவ்ரி வீக் வந்துட்டு இங்கே கிளாஸஸ் இருக்கும், எல்லாருமே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தப்போ தான் வந்துட்டு மணிமொழியன் சார் பற்றி தெரிஞ்சு வந்தப்போ என்னோடய ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு சொன்னாங்க, இவங்க வந்துட்டு அவரோட ஊர் பேர் சொல்லி சொன்னாங்க எனக்கு. அவர் ஊர் பேர் சொன்னப்போ அது வந்துட்டு எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான் அவரோட ஊர். அப்படியா அப்படின்னு கேட்டுட்டப்போ அவர் வந்துட்டு அவர் வீட்டில் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்காரு, ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விசாரித்தேன், அவங்க ஊரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எடுக்கிறாங்களா இல்லை யார் வேண்டாம் போகலாமா அப்படின்னு கேட்டப்போ வந்துட்டு இல்லை யார் வந்தாலும் எடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நானே கொஞ்சம் தயங்கினேன். டைமிங் கேட்டப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சார் வந்துட்டு அப்போது அவர் குரூப் 1ல் வந்துட்டு அசிஸ்டன்ட் டேக்ஸ் கமிஷனராக இருந்தாங்க. ஸோ அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா விழுப்புரமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் காலையில் போயிட்டு ஈவினிங் ஜாப் முடிச்சுட்டு அவர் வந்த அப்புறம் 8 o'clock மேலே தான் கிளாஸ் தொடங்குறதா சொன்னாங்க. ஸோ இது நமக்கு 8 o'clock மேலே நம்ம இங்கேருந்து, ஏன்னா நான் வந்துட்டு மாதுளம்பாடியில் இருக்கேன், மாதுளம்பாடியிலேருந்து கால்னாபாடி போகிறதுக்கு வந்துட்டு அப்ராக்சிமேட்லி ஒரு 10 kilometers இருக்கும். அந்த டைமில் நம்ம போயிட்டு வர முடியுமா அப்படின்ட்டு பேசுகிறப்போ வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு இல்லை நமக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாமல் தானே ஃபஸ்ட் எக்ஸாம் வந்துட்டு நம்மளால சரியாக பண்ண முடியல, அவர் நல்லா பண்ணுறப்போ டைமிங் டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தா முடியுமா, நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா போய் தானே ஆகணும், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அவங்க சொன்னாலுமே வந்துட்டு வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபியர். ஏன்னா அந்த டைமுக்கு போயிட்டு வர்றது அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. பட் வீட்லேயும் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக படிக்கிறதுனா போயிட்டு வாமா அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் போயிட்டு வந்த அப்புறம் வந்துட்டு 7 o'clock மேலே நாங்கள் இங்கேருந்து கிளம்புவோம் அதெல்லாம் படிக்க. அண்ட் அங்கே போகிறப்போ வந்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிளாஸ் பார்த்திங்கன்னா 8 to 11:30, சம்டேஸ் வந்துட்டு அதுக்கு மேலேயும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் போனப்போவே வந்துட்டு நான் வந்துட்டு சொன்னேன், நிறைய சொல்கிறாங்கப்பா இங்கே வந்துட்டு, எனக்கு இதெல்லாம் தெரியாமலே வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம் வந்துட்டு எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கிளாஸ் ரொம்பவே தேவைன்னு தோணுது அப்படின்னு சொன்னோடனே அவங்க சரி நம்ம கண்டிப்பாக நான் டெய்லியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ எவ்ரிடே வந்துட்டு இங்கே மாதுளம்பாடியிலேருந்து கால்னாபாடிக்கு போயிட்டு வர்றது வந்துட்டு மேக்ஸிமம் 12-12:30 அந்த டைமில் தான் வந்துட்டு ரிட்டர்ன் வருவோமே. எனக்கு வந்துட்டு அந்த டைமிங் விட வந்துட்டு ஓகே போகிறோன்னா அந்த கிளாஸ் வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் சொல்கிறப்போ வந்துட்டு எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் போயிட்டு வர்றது. அண்டு ட்ராபேக் என்னென்னா இந்த டைமில் கிளாஸ் போகிறது வந்துட்டு ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாங்க, ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு. பட் இவங்க சப்போர்ட்டே வந்துட்டு இருந்தாலும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரும். அது என்ன அந்த டைமில் போயிட்டு கிளாஸ் போகணுமா, கண்டிப்பாக அப்படி போய் தான் படிக்கணுமா அப்படின்ட்டுலாம் கூட கேட்பாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல்
வில்லேஜ்லேருந்து ஒரு அந்த டைமில் கிளம்பி போகிறப்போ வந்துட்டு நிறைய பேர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுல, எதுக்கு படிச்சுக்கிட்டு, ஹஸ்பண்டும் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு தானே இருக்காரு, படிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணால் கூட சம்டைம்ஸ் எப்பாவது ஒரு தடவை வரவங்க வந்துட்டு அவங்க சப்போர்ட்டையும் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுற போல் பேசுவாங்க. எதுக்கு இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறீங்க, இதெல்லாம் அவசியமா, வேண்டாம் சொல்லுங்கள், ஃபேமிலி தானே முக்கியம், ஃபேமிலி பார்க்க சொல்லுங்கள் அப்படின்ற போலலாம் பேசுவாங்க. ஸோ ஃபேமிலி முக்கியம் தான், பட்டு என்னோடய ஃபேமிலி எனக்கு கொடுத்த சப்போர்ட்டையும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஏன் இதெல்லாம் தேவையா, அவசியமா, எதுக்காக அப்படின்றப்போ கொஸ்டின் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, என்னதான் ப்ராப்ளம் இவங்களுக்கு அப்படின்றதே புரியாது. அதுவே கூட கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்க போல் இருக்கும் நமக்கு வந்துட்டு. திரும்ப திரும்ப வந்துட்டு யார் வந்தாலுமே வந்துட்டு படிச்சுட்ருக்கியா, ஏன் கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே என்ன படிக்கிற நீ, இன்னும் என்ன படிக்கிற நீ அப்படின்னு தான் கேட்பாங்க. இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுறேன்னு சொன்னால் இதில் என்னென்னா வந்துட்டு அவங்களுக்கு அப்படின்னா என்னென்னு தெரியாது. பட்டு சொல்லிடணும் ஏதாவது, ஓ படிக்கிறியா, காலேஜ் போகிறியா, படித்து முடிச்சுட்டே சொன்னாங்க திரும்ப படிக்கிறியா அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொன்னால் அது எதுக்காக படிக்கிறது அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம சொல்லும்போது கவர்மெண்ட் ஜாப்லாம் படித்து வேலை வாங்குற மாதிரியா இருக்குது, நீ சும்மா தானே சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மோரோவர் எங்கள் ஊர்லேருந்தே வந்துட்டு நான் கிளாஸ் போகிறத பார்த்துட்டு நிறைய பேர் வரேன்னு சொன்னாங்க. பட் அவங்க பேரண்ட்ஸ்லாம் அலோவ் பண்ணல. ஒருத்தவங்க வந்துட்டு அப்படி ஒன்றும் அந்த டைமில் கிளாஸ் போயிட்டுலாம் படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, என் பொண்ணுக்கு அந்த மாதிரி அவசியம் இல்லை அப்படின்லாம் பேசுகிறப்போ நம்ம என்ன அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணுறோம், கிளாஸ் போகிறது ஒரு தப்பா அப்படின்ட்டு தோணும். இருந்தாலும் ஓகே பரவாயில்ல, பேசுகிறவங்க பேசிட்டோம், நமக்கு வந்துட்டு நம்ம கோல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி டைமில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணதே என்னோடய ஹஸ்பண்ட் தான். இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் எல்லாருக்குமே இருக்கும், உனக்கு மட்டும் இருக்கிறது இல்லை, உனக்கு இந்த டைப் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா மற்றவங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம படித்து நேர்மையாக கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாம் அப்படின்றத வந்துட்டு நம்பவே மாட்டாங்க சீரியஸ்லி. இப்போது நான் கிளியர் பண்ணி வேலைக்கு போயிட்டேன்னு சொன்ன அப்புறமே கூட கொஞ்சம் பேர் வந்துட்டு எங்கே எப்படி யாரை பார்த்து ரெடி பண்ணிங்க வேலைக்கு, எவ்வளோ செலவு பண்ணிங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஏன் இவ்வளோ ஒரு அறியாமையோடு இருக்காங்க, இவங்கெல்லாம் சொன்னதுக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு படிக்கும்போது அவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணும். பிகாஸ் அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் ஜஸ்ட் போகிற போக்கில் நம்ம ஏதாவது சொல்லணுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணியிருந்தா இதெல்லாம் கேட்க வேண்டியது இல்லையா அப்படின்ற மாதிரி தோணும். பட் இவங்க பேசுகிறதுலாம் வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணாலுமே வந்துட்டு கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ நான் ஜாப் ஜாயின் பண்ணப்போ கூட ஜாப் நேச்சர் என்ன அப்படின்ட்டு விசாரிப்பாங்க. சொன்னோன்னா ஓகே இதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதுக்காக ஒரு விஷயத்துக்காக நம்ம பண்ணுறப்போ வந்துட்டு அதை அப்போஸ் பண்ணுறாங்க. நம்ம அச்சீவ் பண்ணதுக்கப்புறமும் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் ஓ இந்த வேலை தானா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு இவங்களை முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு அவங்க பேசுகிறத கேட்கக்கூடாது. நாம் அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்ம கோலை நோக்கி போகலாம். அண்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறப்போ இந்த மாதிரி ஜென்ரல் இஷ்யூஸ் தான். நம்ம வந்துட்டு படிக்கிறோன்னு சொன்னாலே வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன படிக்கிற அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கொஷினே வரும். அண்டு செகண்ட் ஒன் வந்துட்டு நம்ம டைம் மேனேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்துட்டு நம்ம எவ்வளோ தான் பிளான் பண்ணாலும் வந்துட்டு பிளான் பண்ண போலவே வராது. ஸோ பார்த்திங்கன்னா காலையில் வந்துட்டு எப்போவுமே யூஸ்வலி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஒர்க்லாம் இருக்கும். அண்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 o'clock போல் உட்காந்துருவேன் நான் காலையில் படிக்கிறதுக்கு. 10 o'clockலேருந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்துட்டு டைம் கிடைக்கும். அது பண்ணுறப்போ அதாவது அந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் வந்துட்டு இந்த டைம்குள்ளே பண்ணிடணும் அப்படின்ட்டு வந்துட்டு டிவைட் பண்ணிப்பேன் நான். ஸோ எனக்கு நடுவில் வந்துட்டு அந்த ஸ்டடி டைமில் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத போல் மேக்ஸிமம் பிளான் பண்ணிப்பேன் நான். எந்த வேலையாக இருந்தாலும் மார்னிங் 10க்குள்ளே அண்ட் ஈவினிங் பண்ணுறதுலாம் வந்துட்டு 3 o'clock மேலே செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் நான். பிகாஸ் 3 o'clock மேலே ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு 7 o'clock வந்துட்டு கிளாஸ் கிளம்புறதுக்கு எனக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த போல் பிளான் பண்ணிக்கிறது தான். இதுலேயுமே வந்துட்டு நம்ம இவ்வளோ பிளான் பண்ணாலும் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயம் நடக்கும். எப்படி சொல்கிறது, ரிலேட்டிவ்ஸ் வந்துடலாம் டக்குன்னு, இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலை வந்துட்டு நமக்கு செய்கிற போல் இருக்கும் வீட்டில் இருக்கிறதால. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு நம்ம டைமிங் வந்துட்டு கண்டிப்பாக பிளான் பண்ணியே ஆகணும். பிகாஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ கிடைக்கிற டைமில் யூட்டிலைஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தேன் நான். அண்ட் கிளாஸஸ் வந்துட்டு மிஸ் பண்ணவே மாட்டேன்.
சாட்டர்டே சண்டே ஃபுல் டே இருக்க போல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 9 o'clock கிளாஸ் தொடங்குறாங்கன்னா இங்கே வந்துட்டு எனக்கு 7:30 7:45 பஸ் ஏறணும். நான் காலையில் போனேன்னா ஈவினிங் 7 8 அந்த டைமுக்கு தான் வருவேன். வீட்டில் எதுவுமே செய்ய முடியாது என்னால். ஸோ இருந்தாலும் எனக்கு வந்துட்டு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்க. இது வந்துட்டு எல்லாருக்கும் இருக்குமான்றது தெரியல. நான் அந்த விஷயத்தில் ரொம்பவே லக்கி. பட் உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லைனாலும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு விட்டுறக்கூடாது. ஃபேமிலி சப்போர்ட் பண்ணால் வந்துட்டு நம்ம ரொம்ப என்கரேஜிங்காக படிக்கலாம். அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்டு இல்லை ஏதாவது இஷ்யூஸ் இருக்குனாலும் வந்துட்டு அதையும் ஓவர் கம் பண்ணி நீங்கள் வந்துட்டு கோல் தான் முக்கியம் அப்படின்றத வச்சு தான் நம்ம படிக்கணும். அண்ட் கிளாஸஸ் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ப்ரிலிம்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப படித்தேன். நான் மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்குனே வந்துட்டு வீக்லி யாராவது ஒருத்தர் வந்துட்டு சார் வர வைப்பாங்க. அந்த போல் நம்ம படிக்கிறது ஒரு பங்குனா வந்துட்டு மோட்டிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு சார் சொல்லுவாங்க. அது நிஜமாகவே உண்மை. எனக்கு வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுச்சு. ஏன்னா படிக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு வீட்டில் மேனேஜ் பண்ணிக்கிட்டு அண்ட் படிக்கிறப்போ வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும். நிறைய பேர் ஃபுல் டைம் அதுக்கே ஒதுக்கி படிக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளால் வந்துட்டு முடியுமா, கிடைக்கிற டைமில் படிக்கிறோமே அப்படின்ற போல் இருக்கும். அண்ட் பேசிக்காக வந்துட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் குறையிற போல் இருக்கும். நம்மளால் முடியுமா அப்படின்ட்டு ஒரு டவுட் வரப்பெல்லாம் வந்துட்டு அங்கே பேசுகிறவங்க இதெல்லாம் கேட்டானோ ரொம்பவே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். ஓகே எல்லோரும் இப்படி தான் படிச்சிருக்காங்க, நம்மளாலையும் முடியும் அப்படின்ற போல் ஒரு தாட் வரும். அண்டு ப்ரிலிம்ஸ்க்கு வந்துட்டு படிச்சுட்டு இருந்தோம். கிளாஸஸ்லாம் பார்த்திங்கன்னா சாரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து எடுப்பாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ஏழுமலை சார், அப்புறமா வந்துட்டு டிஎஸ்பி பார்த்திபன் சார். அவங்க கிளாஸஸ்லாம் வந்துட்டு எவ்ரி வீக் வந்துட்டு இருக்கும். அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்கிறப்போ வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்து எல்லாத்துலேயும் வந்துட்டு ஓகே என்னோடய நாலேஜ்க்கு எது சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு தான் செலக்ட் பண்ணுவேன். பிகாஸ் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரே மாதிரி பேட்டர்ன் செட் ஆகாது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் பேர் வந்துட்டு ஸ்கூலில் டாப்பர்ஸாக இருந்திருப்பாங்க. அவங்க படிக்க வேண்டியது வந்துட்டு அது டிஃப்ரெண்ட். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா பேசிக்லி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு வந்துட்டு ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். நான் வந்துட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி மந்தில் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. சார் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு நவம்பர் எண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு 2 months தான் கம்ப்ளீட்டாக கிளாஸ் போச்சு. அந்த குரூப் 4மே பார்த்திங்கன்னா என்னால் வந்துட்டு கிளியர் பண்ண முடியல. எப்படி சொல்கிறது, நான் இவ்வளோ ஒரு டிஸ்டர்பன்ஸில் கிளாஸ் எல்லாம் போயிட்டு அந்த குரூப் 4 கிளியர் பண்ணாமல் விட்டது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய இம்பேக்டாக போயிடுச்சு. நம்ம இதுக்கு லாய்க்கே இல்லை போல். நம்ம ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம், நம்மளால் குரூப் 4 கூட பண்ண முடியல. ஏன்னா பிகாஸ் நான் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்பவே வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு சொன்னாங்க, என்ன இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் குரூப் 4க்கு படிக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு கேட்டாங்க. அப்போ வந்துட்டு எல்லாமே ஜாப் தானே, ஏன் குரூப் 4னா அப்படி பார்க்குறாங்க. ஓகே இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்னா நீ ஒரு குரூப் 1 or 2 தான் சொல்லணும், குரூப் 4க்கா ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு கேட்டாங்க. அண்ட் என்னால் பார்த்தீங்கன்னா அதையே வந்துட்டு சக்ஸஸ் பண்ண முடியல. எல்லோரும் வந்துட்டு அப்படியெல்லாம் கிளாஸுக்கெல்லாம் போனீங்க வரலையா, என்ன ஏன் வராமல் போச்சு, அப்போ என்ன பண்ணீங்க அப்படின்ட்டுலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் முன்னாடி எழுதின எக்ஸாமை விட கொஞ்சம் பெட்டர் மார்க்ஸ் தான், கொஞ்சம் இல்லை நிறையவே பெட்டர் மார்க்ஸ் தான் எடுத்திருந்தேன். இருந்தாலும் வந்துட்டு வராமல் போனது ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் எல்லோரும் ஒரு மாதிரி பேசுகிற அளவுக்கு ஆளாயிட்டேன் நான். எனக்கு திரும்ப படிக்கணுன்ற அளவுக்கே வந்துட்டு ஒரு மைண்ட் செட் கொண்டு வர முடியல. ரொம்ப அப்செட் ஆகிட்டு உட்காந்துட்டேன். அண்ட் திரும்ப வந்துட்டு குரூப் 2க்கு வந்துட்டு ப்ரிலிம்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. அப்போ வந்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு என்னென்னா எக்ஸாம் கிளியர் பண்ணாமல் போயிட்டு நம்ம சார்கிட்ட போயிட்டு படித்தோம், அவர் எவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்தாரு, இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியலையே, போனால் சார் என்ன சொல்வாரோன்ட்டு கூட எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு எல்லோரும் சுற்றி பேசுகிறத வச்சு. பட் போனப்போ சார் ஒன்றுமே கேட்கல, அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிட்டியா சசி அப்படின்னு தான் கேட்டாங்க. நான் வந்துட்டு ஐயோ சார் நான் இதிலே அப்செட் ஆகிட்டு உட்காந்துட்டேன், ஒன்றுமே படிக்கலையே சார் அப்படின்ற மாதிரி பார்த்தப்போ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, படித்தது வந்துட்டு எப்போவுமே வேஸ்ட் ஆகாது, அந்த எக்ஸாமுக்கு படித்தது இந்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும், கண்டினியூட்டி தான் முக்கியம், ஸோ நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு ப்ரிலிம்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணேன் நான். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எனக்கு வந்துட்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்குன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணதை விட அதுக்கு முன்னாடி நான் குரூப் 4க்கு போட்ட எஃபர்ட் தான் வந்துட்டு நிறையவே எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ப்ரிலிம்ஸில் மட்டும் இல்லை மெயின்ஸ்லேயும் கூட ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. அண்ட் கிளாஸஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு நான் வந்துட்டு குரூப் 4
அந்த அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்க ஆரம்பித்தப்போ வந்துட்டு நாம் இது வரைக்கும் என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அது தெரிஞ்சால் தான் வந்துட்டு நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. ஸோ நான் எங்கெங்கெல்லாம் எனக்கு மார்க் போயிருக்கு அப்படின்றத வந்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் வந்துட்டு ஓகே இந்த இடம்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும், அப்போ தான் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போது நான் வந்துட்டு எங்கே தப்பு பண்ணியிருந்தேன்னா பார்த்தா மேத்ஸ். அதுக்கு வந்துட்டு ஓகே அந்த ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினச்சது வந்துட்டு எனக்கு வராமல் போயிடுச்சு. அது ஒரு ட்ராபேக். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு நான் இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும், அதில் ஒரு தப்பு பண்ணியிருந்தேன். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பெஸ்ட் வே அப்படின்னு பார்க்குறப்ப தான் வந்துட்டு கிளாஸஸில் வந்துட்டு நிறைய பேர் ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்க வந்து பேசுகிறப்போ அவங்க எப்படி பண்ணாங்க, எப்படி படித்தாங்க அப்படின்றத ஷேர் பண்ணாங்க. ஸோ அதில் பார்க்குறப்போ வந்துட்டு எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு நாட் ஓன்லி நியூஸும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு அதுலேருந்து பொதிகை நியூஸ் வந்துட்டு ரொம்ப ஃபாலோ பண்ணேன். டெய்லி பேப்பர் படிச்சிருவேன். அண்ட் பொதிகை நியூஸ் ஈவினிங் 6 o'clock நியூஸ் அண்ட் 9 o'clock நியூஸ் தான் எடுப்பேன் மேக்ஸிமம். அது பார்த்துட்டு அண்ட் வீக்கெண்டில் வந்துட்டு இந்த வார உலகம்னு சொல்லிட்டு ஒரு 45 minutesக்கு போடுவாங்க. அது எல்லாமே கவர் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டு விட்டுட்டோம் அப்படின்ற போல் இருக்கக்கூடாது. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா தான் வந்துட்டு நமக்கு லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்ரேஷனுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப மெமரைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஒரு கிளான்ஸ் பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட ஹிண்ட்ஸ் இருந்தால் போதும். அண்ட் வந்துட்டு ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அது வரை வந்துட்டு ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் கம்பேரிசன் பண்ணி அந்த அனலைசேஷன்லாம் பண்ணவே இல்லை. ப்ரிலிம்ஸ்க்கு தான் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் ஒரு லாஸ்ட் 10 year கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து எந்தெந்த டாபிக்ஸ்க்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எதுலேருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அதில் பார்த்தப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு சில சப்ஜெக்ட்லலாம் வந்துட்டு பர்டிகுலர் டாபிக்ஸில் இருந்து மட்டுமே வந்துட்டு கொஷின்ஸ் ரொம்ப ரிப்பீட் ஆகிருக்கும். சரி நம்ம இதை பார்க்காம வந்துட்டு எல்லாமே வளைச்சு படிச்சுட்டு இருந்தோமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ தட் இஸ் ஸ்மார்ட் ஒர்க். இப்போ ஒரு கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணப்போ தான் வந்துட்டு ஓகே இந்த டாப்பிக்கில் இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ கொஷின் பேப்பர் அனலைசேஷன் வச்சு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்துட்டு முன்னாடி எக்ஸாமில் பண்ண தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணதால் வந்துட்டு எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் மோரோவர் வீக்லி டெஸ்ட் இருக்கும் ஏபிஜேயில் வந்துட்டு. டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த டாப்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஒரே கோலே வந்துட்டு அந்த டாப்பர்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துடணும் நம்ம அப்படின்ட்டு தான் பார்ப்பேன். அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் போல். அந்த வீக்கில் நடக்கிற டெஸ்ட்டில் வந்துட்டு டாப்பர்ஸில் கண்டிப்பாக வந்துடணும். பேர் வராமல் போச்சுன்னா வந்துட்டு ஓகே அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எஃபர்ட் போட்டு படிக்க ஆரம்பிப்பேன் நான். ஸோ அந்த போல் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் பண்ணப்போ வீக்லி டெஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் நேம் வர போல் பண்ணிவிடுவேன். அண்ட் ப்ரிலிம்ஸும் வந்துட்டு நான் கிளியர் பண்ணிட்டேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண அப்புறம் வந்துட்டு மெயின்ஸ் நெக்ஸ்ட்டு. பட் ப்ரிலிம்ஸ் அப்போவே வந்துட்டு கட் ஆஃப் எல்லாம் செக் பண்ணப்போ ஓகே வரும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிக்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ட் வரல. பிகாஸ் நமக்கு வந்த அப்புறமே பார்த்துக்கலாம் அப்படின்ற போல் இருந்தேன் நான். ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தப்போ வந்துட்டு சென்னையில் இருந்தேன் நான். அப்போ வந்துட்டு சாருக்கு தான் மணிமொழியன் சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணேன். அவர் வந்துட்டு ஓகே மெயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கணும் நல்லா பண்ண அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் வந்துட்டு சென்னையில் இருக்கேனே சார் அப்படின்னு சொன்னப்போ வந்துட்டு ஓகே நீ அங்கேயே ஏதாச்சும் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுனா கூட பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்மளும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், ரெண்டும் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க சைட் பை சைடு அப்படின்னு தான் சொன்னார். ஸோ ஓகே நான் வந்துட்டு ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு சென்னையில் ஜாயின் பண்ணேன். அங்கே பார்த்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு போகிறப்போ அவங்க கேட்குறது வந்துட்டு 10th எவ்வளோ பர்சன்டேஜ் அண்ட் 12th எவ்வளோ பர்சன்டேஜ். பிகாஸ் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு டாப்பராக இருக்கணும், 10th ஒரு இவ்வளோ பர்சன்டேஜ், 12th இவ்வளோ பர்சன்டேஜ் அண்ட் காலேஜில் இந்த பர்சன்டேஜோடு வந்திருந்தால் தான் இவங்களால முடியும் அப்படின்ற போல் எங்கிட்ட கேட்டாங்க. நான் வந்துட்டு 10th 80% அண்ட் 12th வந்துட்டு 70% தான் எடுத்திருந்தேன். மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு 90, 92, 94% நான் கேட்குறது எல்லாமே அந்த போல் தான் சொல்கிறாங்க, 90s சொல்கிறாங்க. எனக்கு அங்கேயே ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடுச்சு. ஐயோ நம்மளால் பண்ண முடியாது போலையே அப்படின்னு தோன்றப்போ வந்துட்டு அண்ட் அவங்க ரியாக்ஷனும் கூட அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே நான் டிப்ரெஸ் ஆகிட்டேன்.
ஏன் இப்போ நம்ம வந்துட்டு ஸ்கூலில் காலேஜ்லலாம் டாப்பராக இருந்தால் தான் வந்துட்டு எக்ஸாம்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ற போல் ஒரு தாட் வந்துச்சு. அப்புறமா சார் மணிமணியன் சார் வந்துட்டு அவர் பேசுகிறப்போ என்ன சொல்வார்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்கூலில் எடுத்த மார்க்ஸ் எல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது, இப்போது நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க அப்படின்றது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட், அண்ட் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, அந்த கண்டினியூட்டி அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் சொன்னார். நான் வந்துட்டு ரொம்பவே புலம்புனேன். அவங்க மார்க் கேட்டு இந்த மாதிரி பண்ணோடனே எனக்கு நிஜமாவே ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. பிகாஸ் ஏபிஜே அப்துல் கலாம் கோச்சிங் சென்டரில் வந்துட்டு சார் மேக்ஸிமம் வந்துட்டு சொல்கிறதே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான், எல்லாராலையும் முடியும். அவங்க கிளாஸஸ் எடுக்கிறதே பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக சொல்வார். சாரோட கிளாஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாருன்னா அந்த டாப்பிக்கை வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச அப்புறம் அங்கேயே ரிவைஸ் பண்ணுவார். ஒரு 3 டைம்ஸ் அங்கேயே வந்துட்டு நமக்கு அது திரும்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற போலவே ஆகிடும். அவர்கிட்ட ஏன் சார் இவ்வளோ தடவை எடுக்கிறீங்க, மீன்ஸ் ஒரு டாப்பிக்கை 3 டைம்ஸ் சொல்கிறத விட இன்னும் நிறைய டாபிக் கவர் பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு அப்படி இல்லை, ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு தடவை சொன்னால் புரியும், ஆனால் கொஞ்சம் பேருக்கு ஒரு 3 டைம்ஸ் சொன்னால் வந்துட்டு நல்லா புரியும் அப்படின்னு சொல்லுவார். அவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓகே எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு இது பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச்சில் கிளாஸ் எடுத்திருக்காரு. பட் நான் போய்ட்டு ஜாயின் பண்ண ஒரு இடத்துல வந்துட்டு எடுத்த உடனே எனக்கு மார்க் தான் கேட்குறாங்க அப்படின்றப்போ வந்துட்டு எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சுதாங்க. ஸோ ஓகே நம்ம வந்துட்டு பணம் கொடுத்து போயிட்டு அங்கே தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம கோச்சிங் சென்டர் பரவாயில்ல போல், நம்ம சென்டர் தான் பெஸ்ட் அப்படின்ற போல் தோணுச்சு. நான் மெயின்ஸ்க்கு ஃபுல்லாமே வந்துட்டு சார் வந்துட்டு இங்கே வீக்லி கொஷின்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இங்கே இருந்தாங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறது அண்ட் ஆன்சர்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வீக்லி டெஸ்ட் வைப்பார் சார் வந்துட்டு. அந்த போல் வந்துட்டு ரெண்டுமே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் நான் மெயின்ஸ்க்கு. அண்ட் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண அப்புறம் கூட எக்ஸாம் நடந்துச்சு. எக்ஸாம் முடித்தப்போ வந்துட்டு பேப்பர் கம்ப்ளீட் பண்ணல நான், குரூப் 2 மெயின்ஸ் பேப்பர். ஒரு 12 மார்க்ஸ்க்கு வந்துட்டு கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணாமலே வந்துட்டேன். அப்போவும் வந்தோடனே மணிமணியன் சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணேன். அவர் வந்துட்டு எப்படி பண்ண எக்ஸாம் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டப்போ இல்லை சார் ஒரு 12 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ண முடியல, எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொன்னப்போ சார் வந்துட்டு சரி ஓகே பார்க்கலாம், 12 மார்க்ஸ் தானே, லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னார். கண்டிப்பாக வரும், பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னார். படிக்கிறத கண்டினியூ பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ண வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் சார் வந்துட்டு. எனக்கு இருந்தாலும் அது ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருந்துச்சு, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு. அண்ட் குரூப் 2 மெயின்ஸ் முடிஞ்ச ஒரு 1 வீக்லேயே வந்துட்டு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் நடந்துச்சு. அப்போது வந்துட்டு ப்ரிலிம்ஸ் எழுதினேன் நான். ப்ரிலிம்ஸ் வந்துட்டு 1 மந்த்லேயே ரிசல்ட் வந்துடுச்சு. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் நான். ஸோ கண்டினியூஸாக வந்துட்டு கிளியர் பண்ண உடனே ஓகே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் போல் ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது எனக்கு. ஸோ குரூப் 1 மெயின்ஸ்க்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன் நான். அப்போது ஒரு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு டைலமா, ஓகே நம்மளால் இது பண்ண முடியுமா, பேசாமல் குரூப் 4கே ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கூட தோணுச்சு. ஏன்னா ஓகே நிறைய படிச்சிருக்கோம் நம்ம, இப்போ நம்ம குரூப் 4 பண்ணோன்னா வந்துட்டு நம்மளால ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியுமோ அப்படின்ட்டு தோணுச்சு. அப்போ வந்துட்டு பேசிட்டப்போ நான் எங்கள் அப்பா கிட்ட அதான் சொன்னேன், நான் வந்துட்டு குரூப் 4 படிக்கட்டுமாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன்னாம்மா குரூப் 1க்கு ப்ரிலிம்ஸ்க்கு கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ் படிக்க சொன்னால் நீங்கள் நான் குரூப் 4 படித்து வேலை வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேம்மா அப்படின்ட்டு கேட்டால், இல்லைப்பா அதுதான் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க, இது என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்ட்டு சொன்னேன். அதெல்லாம் பரவாயில்லம்மா, குரூப் 4 என்ன பார்த்துக்கலாம், நீங்கள் வந்துட்டு இதுக்கே படிங்க, மெயின்ஸ்க்கே படிமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சார்கிட்ட மணிமணியன் சார்கிட்ட பேச, அவர் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், அவர்கிட்ட பேச அப்படின்ட்டு சொன்னாங்க. சார் வந்துட்டு குரூப் 1 மெயின்ஸே பண்ணு சசி அப்படின்ட்டு சொன்னார். அண்ட் குரூப் 1 மெயின்ஸ் முடிச்ச அப்புறம் வந்துட்டு குரூப் 2 மெயின்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் வந்துச்சு. கிளியர் ஆகிட்டேன், என்னோடய நம்பர் இருந்துச்சு. இன்டர்வியூ டேட், இன்டர்வியூ வந்துட்டு பார்த்திங்கன்னா அது இன்னும் ஒரு பயமாக இருந்துச்சு எனக்கு. ஓகே எக்ஸாம்ஸ் அது ஃபைன், நம்ம போகிறோம், நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், எழுதிட்டு வந்துடுறோம். அண்டு இப்போது இன்டர்வியூன்னு வரப்போ பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜெக்ட்ஸில் கொஷின்ஸ் எப்படி இருக்குன்றதே யாருக்குமே தெரியாது, ரேண்டமாக எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ பேசிக்காக வந்துட்டு ஒரு பயம், ஜென்ரலாகவே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இருக்க ஆள் நான். ஸோ நம்மளால் போயிட்டு ஒரு பேனல் முன்னாடி உட்காந்து அவங்களோட கான்ஃபிடென்ஸை வந்துட்டு நம்மளால் எடுக்க முடியுமா,
ஓகே நம்ம கரெக்ட் தான் அப்படின்ட்டு அவங்கள வந்துட்டு நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணி காட்ட முடியுமா, நம்மளால் நம்ம வந்துட்டு இந்த கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு கரெக்டான பர்சன் அப்படின்ற போல் ரொம்பவே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அப்போவுமே வந்துட்டு நான் மணிமணியன் சாருக்கு தான் கால் பண்ணேன். சார் வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பண்ணலாம் மீன்ஸ் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டும் முடிச்சிருக்கீங்க, இப்போ வந்துட்டு இது நாலேஜ் பேஸ்ட் கிடையாது, பர்சனாலிட்டி பேஸ்ட் அப்படின்னு தான் சொன்னார். எனக்கு அது சொன்னது தான் இன்னும் பயம். நம்ம ஒரு அவ்வளோ ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி இல்லையே அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ். இது ஏன் சொல்கிறேன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த போல் இருக்கலாம், ஒரு ஃபியர் இருக்கும் பேசிக்காக, நம்மளால் முடியுமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபியர் வந்துட்டு ஒரு ட்ராபேக்காகவே இருந்துச்சு லாஸ்ட் வரைக்குமே. நான் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு அந்த போல் ஃபியர் இருக்குன்னா வந்துட்டு ஜஸ்ட் கான்ஃபிடென்ட்டாக போயிடுங்க. நம்மளால் முடியுமா அப்படின்ற ஒரு தாட் வரப்போ வந்துட்டு முடியும் அப்படின்ட்டு கன்வின்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு அதை பண்ணல, முடியுமா அப்படின்ற பயத்தில் இருந்ததாலே வந்துட்டு எனக்கு நிறைய இடத்துல ஒரு பயத்துலேயே வந்துட்டு நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண போல் ஒரு தாட் எனக்கு. ஸோ அண்ட் இன்டர்வியூ போனப்போவும் அப்படி தான் மார்க் இன்டர்வியூ செஷன்ஸ்லாம் நிறைய வச்சாங்க, அதெல்லாம் அட்டென்ட் பண்ணேன். அண்ட் அப்போ வந்துட்டு சார் வந்துட்டு எல்லா வாய்ப்புமே யூஸ் பண்ணிக்கணும், சென்னையில் வந்துட்டு நிறைய மார்க் இன்டர்வியூ செஷன்ஸ் நடக்கும், அட்டென்ட் பண்ணுங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சென்னையிலையும் அட்டென்ட் பண்ணேன் நான். அண்ட் சார் இங்கே கண்டக்ட் பண்ணுறப்போ அந்த மார்க் இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்க. அந்த கொஷின்ஸ்லாமும் பார்த்துட்டு அதுக்கெல்லாம் கூட ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுப்பேன். அண்ட் இன்டர்வியூ போனப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னோடய ஆஃப்டர்நூன் பேட்ச் அண்ட் நான் தான் லாஸ்ட் பர்சன். ஸோ அந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பயந்து போயிருந்தேன் நான், அதுவும் லாஸ்ட் பர்சனாக போகிறப்போ வந்துட்டு ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக போச்சு அன்றைக்கி நாளே வந்துட்டு. அண்டு நடுவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த வெரிஃபிகேஷன் அப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் மேரிடாக இருக்கிறதால வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு ஹஸ்பண்ட் நேமில் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு பார்க்குறப்போ இனிஷியல் சர்டிஃபிகேட்ஸில் ஒன்று இருக்குது அண்ட் ஹஸ்பண்ட் நேமில் கம்யூனிட்டி வாங்கினதால வந்துட்டு அதில் அவர் இனிஷியல் இருந்ததால் அவங்க கன்சிடர் பண்ணிக்கல. அந்த வெரிஃபையிங் அத்தாரிட்டி அவர் பார்த்துட்டு இது என்னம்மா இப்படி இருக்கே, ஹஸ்பண்ட் நேமில் வாங்கியிருக்கே, இது ஒன்றுமே பண்ண முடியாதுமா அப்படின்னு எடுத்து இப்படி முன்னாடி போட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சர்டிஃபிகேட்டு இப்படி இது ஒன்றும் பண்ண முடியாதுமா, இது செல்லாது அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. எனக்கு அங்கேயே வந்துட்டு ரொம்ப பயந்துட்டேன் நான். என்ன சார் பண்ணணும் இதுக்கு அப்படின்ட்டு கேட்டால் ஹஸ்பண்ட் நேம்லலாம் சர்டிஃபிகேட் வாங்கக்கூடாதுமா, மீன்ஸ் அப்பா பேரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே தான் ஆர்கியூ பண்ணுறாரு. என்னால் வந்துட்டு அப்போ இருந்த ஒரு இன்டர்வியூ ஸ்ட்ரெஸ்லாம் வந்துட்டு அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணவும் முடியல, என்ன சார் பண்ணுறது அப்படின்ட்டு தான் ஒரு மாதிரி பயந்து போய் நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களே அந்த அத்தாரிட்டிஸ் ஒரு 4 பேர் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா, உன்னோட பழைய சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா அதே வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்கலாம் ஒரு 3 days டைமுக்குள்ளே அப்படின்ட்டு சொன்னாங்க. இது வந்துட்டு சொல்யூஷன் இதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். பட் இந்த இஷ்யூவில் வந்துட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ அவ்வளோதானோ, நம்மளை இன்டர்வியூ பண்ணாமலே திரும்ப அனுப்பிச்சிடுவாங்களோ, அவ்வளோதான் போல, நம்ம இவ்வளோ தூரம் வந்து போயிடுவோமோன்ட்டு அதுக்குள்ளே எனக்கு வந்துட்டு இவ்வளோ தாட்ஸ் வந்துட்டு வந்துடுச்சு. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா இந்த தாட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு ரீசன் வந்துட்டு பேசிக்காக நான் வந்துட்டு கொஞ்சம் பயந்து போயிருந்ததால் தான். இதே நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருந்தா நல்லா போல்டாகவே அவங்கக்கிட்ட கேட்டிருப்பேன். ஸோ ஓகே சார் என்ன சார் பண்ணணும், இப்போது இந்த ரீசனுக்காக தான் எடுத்தேன், வாட் இஸ் த சொல்யூஷன் அப்படின்ட்டு நான் ஈஸியாக பேசியிருக்கலாம். அதுதான். ஸோ அந்த ஃபியர் இருந்ததால் நான் அங்கே கொஞ்சமாக எனக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம், ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் போகிறப்போ அதுவும் இல்லாமல் இன்டர்வியூவில் லாஸ்ட் பர்சன் நான் தான் அப்படின்றப்போ அந்த ஒரு ஃபியர்லேயே வெயிட் பண்ணி கடைசியாக போகிறப்போ வந்துட்டு ஓகே நம்மளால் முடியும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு தான் பண்ணேன். எனக்கு என்னென்னா இப்போது நாலேஜ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு பர்சனாலிட்டியும் வந்துட்டு நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். பிகாஸ் நான் வந்துட்டு இன்டர்வியூவில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக இருந்ததுன்னா வந்துட்டு லைக் இன்டர்வியூவில் இன்னும் ஒரு பெட்டர் ஸ்லாட் மார்க்ஸ் எனக்கு கிடச்சிருக்குன்றது என்னோடய ஒப்பீனியன். இன்னும் கூட முன்னாடியே கவுன்சிலிங் போயிருக்கலாம் நான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அது மாதிரி தான் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு அந்த ஃபியர் காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் எதுவுமே ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக படிக்கணும். ஓகே நம்ம வந்துட்டு யாராவது கேட்டால் கூட சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாது. எனக்கு வந்துட்டு ரொம்ப தயக்கமாக இருக்கும் படிக்கிறப்ப, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணிவிடுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணிடும். கேட்குறப்போ இல்லை சும்மாவாக இருக்கேன்னு கேட்டால் கூட அப்படின்ட்டு சொல்லிட்டு கூட வந்துடுவேன், இல்லை படிக்கிறேன் அப்படின்ட்டுலாம் பேசுகிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது கிடையாது.
பட் நம்ம வந்துட்டு படிக்கிறோன்னா நம்ம வந்துட்டு ஆமாம் எக்ஸாம்ஸ்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு ரொம்பவே போல்டாக சொல்லலாம், தப்பு இல்லை. நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக படிக்கிறப்ப தான் வந்துட்டு அந்த கான்ஃபிடென்ட் எப்படின்னா நம்ம இந்த வேலையை வாங்கிடணும், நம்ம வாங்குகிறோம் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறப்ப தான் வந்துட்டு நம்ம படிக்கிறத வந்துட்டு சொல்ல முடியும். ஸோ அந்த போல் இருங்க. நான் என்னோடய நெகட்டிவ்ஸ்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபியரெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன் நான் என்னோடய சர்வீஸ் வாங்குறதுல வந்துட்டு. பட் நீங்கள்லாம் இதெல்லாம் இல்லாமல் பண்ணிங்கன்னா வந்துட்டு இன்னும் கூட ரொம்ப நல்லாவே வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு இருக்கலாம். அதே போல் வந்துட்டு என் கூடவே வந்துட்டு படித்தவங்களும் வந்துட்டு அப்போது அன்மேரிடாக இருந்தவங்க தான். இப்போ மேரேஜ் பண்ண அப்புறம் பார்த்தா படிக்கிறீங்களான்னு கேட்டால் வந்துட்டு இல்லைக்கா முடியல, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க மேக்ஸிமம். அண்டு நான் படித்தப்போ வந்துட்டு என் கூட மேரிடாக படித்தவங்களும் வந்துட்டு இல்லை கண்டினியூ பண்ண முடியல, விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்போ பார்த்தா இல்லை வீட்டில் வந்துட்டு சப்போர்ட் இல்லை, பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க எல்லாருமே வந்துட்டு கேலிபர் இருக்கிற பர்சன்ஸ் தான் வந்துட்டு. பட் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் அதனால தான் பண்ண முடியல, விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன் ஸ்டாப் பண்ணுறீங்க, விடாதீங்க, வீட்டில் பேசி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தயக்கம். இல்லை மேரேஜ் ஆகிடுச்சு, நான் படிக்கிறேன்னு சொன்னால் எப்படி, நம்ம வீட்டையும் பார்க்கணும் இல்லையா அப்படின்ட்டு அவங்களே கன்வின்ஸ் பண்ணி பேசிக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு இது எப்படி கரெக்டுன்னு எனக்கு தெரியல. இல்லை வேண்டாம் பேசுங்கன்னு சொன்னால் கூட வேண்டாம் அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னை விடவே வந்துட்டு நல்லாவே படிக்கக்கூடிய பர்சன்ஸ் ஒரு அட்டெம்ப்ட் போன உடனே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. கேட்டால் ஃபேமிலியாக வந்துட்டு ரீசனாக சொல்கிறாங்க, மேரேஜ் ஆகிடுச்சு, பசங்களை பார்க்க முடியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த போல் இருக்காங்கன்னா வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த கேலிபர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் ஓகே, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களால கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு வேணுன்ற விஷயத்த வந்துட்டு வீட்டிலேயே கேட்குறது கூட தயக்கம் காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஃபேமிலி வந்துட்டு அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் இதை வந்துட்டு ஏன் சொல்கிறேன்னா என் கூட ஸ்டார்ட் பண்ண என்ன மீன்ஸ் படிக்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணவங்க வந்துட்டு நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க மேரேஜ் அப்படின்ற ஒரு ரீசன் சொல்லிவிட்டு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் படிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் தெம்.